இந்த 100 நாள் ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக செயல்படுத்துகிறாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட்டு நல்லா கிடுக்குப்பிடியாக எல்லாரையும் ஃபுல்லாக கண்ட்ரோலில் வச்சுக்கிற அளவுக்கு பண்ணுறாங்க. இந்த அரசு அலுவலகங்களில் நம்ம பார்க்கும்போது இதுக்கு முன்னாடிலாம் போகும்போது சில அலட்சியமான பதிலை நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஆட்சியில் இந்த 100 நாளில் நான் பார்த்ததில் வந்து என்ன நடக்குதுன்னா அவங்க பயந்து நமக்கான வேலையை செய்கிறாங்க. அது தமிழ்நாட்டில் டிவிகேவுடைய ஆட்சி வந்து 3 மாதங்கள் ஆகியும் அவங்க சொன்ன திட்டங்கள் ஒன்றுத்தையுமே நடைமுறைக்கு கொண்டு வரல. முக்கியமாக சொல்லணும்னா அனைத்து பேருந்துகள்லையும் பெண்களுக்கு இலவச பயணத்தை உருவாக்கி தருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு முதல்வர். ஆனால் ஏற்கனவே இருந்த ஸ்கீமுக்கு புது பெயர்களை வச்சு பெயர் மாத்திர ஃபங்க்ஷனை தான் சட்டமன்றத்தில் நடத்திக்கிட்டு இருக்காங்களா தவிர புதிய திட்டங்கள் எதையும் இவங்க அறிவிக்கல. ஸ்கூல் விட்ட பிறகு ஸ்கூல் கேம்பஸ்லேயே வச்சு அதை குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இதை பற்றியெல்லாம் வாயை திறக்கிறதே கிடையாது. இது போன்ற சிலிண்டர் கொடுக்குறேன்னு சொன்னதையும் இன்னும் எதுவும் பண்ணல. தாய்மாமன் ஸ்கீம் தராங்கன்னு சொன்னாங்க, அதே செயல்முறைக்கே வரல. பெண்களுக்கான பங்களிப்பு மற்றும் பாதுகாப்பு இது ரெண்டுமே வந்து இந்த ஆட்சியில் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். தமிழ்த்தாய் வாழ்த்தை வந்து எந்த ஒரு நிறுவனங்களிலும் ஆரம்பத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு முக்கியத்துவமும் முன்னுரிமை கொடுக்கப்பட்டு பாட வேண்டும் சொல்லியிருக்கிறது இது முக்கியமான தீர்மானமாக நாங்கள் எல்லாரும் பார்க்குறோம். ஒவ்வொரு விஷயமும் ஓப்பனாக இருக்குது. இங்கே அவங்க நேரடியாக அவங்க மக்களோட தொடர்பில் இருக்கிறாங்க, நேரடியாக மக்கள் அவங்க பேசுகிறாங்க. அது ரொம்ப ஒரு நல்ல விஷயமா பார்க்குறோம். தமிழக அரசு சமீபத்தில் போட்ட முதல் பட்ஜெட் சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. மாதம் மகளிருக்கான உரிமை தொகை கடந்த அரசு 1000 ரூபாய் வழங்கினாங்க. இவங்க 2500 ரூபாய் தரேன்னு சொன்னாங்க. 2500 ரூபாய் தருவாங்கன்னு பார்த்தா இன்னும் அதை பற்றி பேசலை. ஏற்கனவே கொடுத்ததுக்கு தான் பேர் மாற்றி அதே 1000 ரூபா தான் மக்களுக்கு போட்டிருக்காங்க. தாவைக்கோட ஆட்சி ரொம்ப சிறப்பாகவே இருக்கு. நம்ம தமிழ்த்தாய் வாழ்த்து வந்து 3வது இடத்துல இருந்து 1st இடத்துக்கு பேசியிருக்காங்க. அது தீர்மானம் போட்டு கொண்டு வந்தது வந்து வரவேற்கத்தக்கது தான். இந்த ஆட்சி மேலே எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தாக்கா, கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் போனோம்னாக்கா லஞ்சம் வாங்குறதுக்கு பயப்படுறாங்க. முழுசா ஒழியில்னாலும் இப்போ வாங்கினா சொல்லிடுவாங்களோ போட்டு கொடுத்துருவாங்களோ அந்த பயத்தை வந்து கொண்டு வந்தது வந்து தாவைக்கு ஆட்சி தான். இப்போ தாவைக்கு ஆட்சியை வந்து இந்த 100 நாளைக்கு என்ன பண்ண முடியுமோ அது ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. ஆத்து ஃபுல்லாக கஞ்சா, ஃபுல்லாக பசங்க படிக்கிற பசங்க தான். வயசானவங்க வச்சா கூட பரவாயில்ல, படிக்கிற பசங்க ரொம்ப கெட்டு போய்க்குதுங்க. நீங்கள் வந்து பாடுன்னு இந்த ஆட்சி வந்தாலும் புது ஆட்சி வந்தாலும் நல்லா இருக்குன்னு பார்த்தா ஃபுல்லாக கஞ்சாவில் தான் ஓடுது. அந்த கஞ்சா போவதனால முதல்ல அந்த கஞ்சாவை வைக்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட். புது ஆட்சின்னாலும் மக்களை வந்து முட்டாளாக்குறானு கட்டி யாருமே நல்லபடியாக செய்யலை.